லாக்கர்லாம் பாத்தீங்க அப்படின்னா சார் அண்டர் த கிரவுண்ட் சார். பூமிக்குள்ள வைக்கிற லாக்கர் சும்மா டோரை மட்டும் தூக்கி பாருங்க சார். ஆமா சார். தூக்க முடியாது. மினிமம் 20 கிலோக்கு மேலதான் இருக்கும். என்ன ரீசன்னா சார், எந்த ஒரு பொருளையுமே அவங்க அட்டம் பண்ண போறது வந்து சுத்தியில வச்சு உடைக்கலாமான்னு கூட தம்பி கேட்டாரு. சுத்தியில வச்சு உடைக்கிறது நெம்புறது எல்லாமே டோர்ல தான் சார் பண்ண முடியும். அதனாலதான் சார் டோர் வந்து நாங்க வந்து நல்லா வெயிட்டாவே போட்டுருவோம். நமக்கு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் லாக்கர் பண்ணி கொடுப்போம் சார். சின்ன லாக்கர்ல இருந்து பெரிய லாக்கர் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு சார். இதனுடைய வந்து பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீ யூஸ் பண்ற சாவி காணாம போயிருச்சு, சர்வெண்ட் யாரும் எடுத்துட்டாங்க, அவங்க போட்டா லாக்கர் திறக்காது. காரணம் என்ன அப்படின்னா, லாக்கர் வாங்கலே மாஸ்டர் கீன்னு கொடுப்போம். அப்படின்னா சார் நகைக்கடையில் வைக்கிற மாதிரி லாக்கரு 9,000 ரூபாயில இருந்து உங்களுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் லாக்கர்ஸ் இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான் வந்திருக்கோம். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டென்ட் வீடியோக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ என்னை சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சார் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசுகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுங்க சார். என்னுடைய பேர் கார்த்திகேயன் சார். நம்ம கம்பெனியோடைய நேம் வந்து அப்போலோ லாக்கர் சார். சின்ஸ் 1956 சார். இது வந்து 3வது தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கோம். இது எங்கள் தாத்தா காலத்து பிஸ்னஸ் சார். 1999ல் வந்து நான் மதுரையில் வந்து ஆரம்பித்தேன். பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 28 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி லாக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வாலில், கப்போர்டில், அதே மாதிரி கிரவுண்டில் வைக்கலாம் சார். நம்ம லாக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 பக்கமும் ஷூட்டிங் போல்ட் சார். 3 பக்கம் ஷூட்டிங் போல்ட் வந்துடும். உள்ள உள்ள தட்டு வேணும்னா வச்சுக்கலாம், ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற சாவி காணாமல் போயிடுச்சு, சர்வெண்ட் யாரும் எடுத்துட்டாங்கன்னா அவங்க போட்டால் லாக்கர் ஓப்பன் ஆகாது சார். அந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேட்குற மெஷர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவையான சைஸ்ல லாக்கர்ஸ் பண்ணி கொடுப்போம் சார். ஓகே சார். இப்போ இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாங்களா? பார்க்கலாம் சார், வாங்க சார். ஃபர்ஸ்ட் என்ன மாடல் காமிக்க போறீங்க சார்? இந்த மாதிரி லாக்கர் சார். ஃபர்ஸ்ட் ஓகே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல வால்ல, கப்போர்ட்ல, கிரவுண்ட்ல வைக்கலாம் சார். சூப்பர். இந்த லாக்கர் பாத்தீங்க அப்படின்னா உள்ள கேஷ், டாக்குமெண்ட், ஃபைலு எல்லாமே வச்சுக்கலாம், நகை பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஓகேங்க சார். கண்டிப்பா எதுக்கு நம்ம லாக்கர் வைக்கணும் அப்படின்னா, எல்லாருமே கண்டிப்பா பேங்க் லாக்கர் வச்சிருப்பாங்க சார். கண்டிப்பா திங்கக்கிழமை ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க நகையை கொண்டு வெள்ளிக்கிழமை வீட்டுல வைக்கணும். வீட்டுல எங்க சார் வைக்கிறாங்க? பீரோல வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி லாக்கர்ல வச்சாங்கன்னா சேஃபா இருக்கும். அவங்க டெபாசிட் கட்ட வேண்டாம், பேங்க் போக வேணாம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது சார். கண்டிப்பா இந்த மாதிரி லாக்கர்ஸ்ல வச்சுக்கலாம். சில பேர் உள்ள பணம் மட்டும் வச்சா போதுன்னு நினைப்பாங்க, சில பேர் நகை மட்டும் வச்சா போதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி லாக்கர்ஸ்ல அவங்களுக்கு எந்தெந்த மெஷர்மெண்ட்ஸ்ல லாக்கர் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கபோர்ட்ல வைக்கிற மாதிரி. நம்ம கிட்டே லாக்கர் வந்து அண்டர் த கிரவுண்ட்ல வைக்கிற மாதிரி லாக்கர்ஸ் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி லாக்கர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சார் அண்டர் த கிரவுண்ட் சார். லாக்கர் டிக் பண்ணி அப்படியே பூமிக்குள்ள இறக்கிடலாம். மேல கேஷுவல் திங்ஸ் எல்லாம் அடிக்கிட்டாங்க. ஸோ கபோர்டை லாக் பண்ணிட்டா கூட யாருக்குமே தெரியாது லாக்கர் எங்க இருக்குன்னு. இது நம்ம மாஸ்டர் பெட்ரூம்ல வார்ட்ரூப் கபோர்டுக்கு கீழ்த்தட்டுல வைப்போம் சார். ஓகேங்க சார். ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன சைஸ் வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸாக பண்ணி தர முடியுங்களா? ஆமாம் சார். நமக்கு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் லாக்கர் பண்ணி கொடுப்போம் சார். சின்ன லாக்கர்ல இருந்து பெரிய லாக்கர் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு சார். சில பேர் பார்த்தீங்கன்னா லெக் வச்சு கேட்பாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். ஓகேங்க சார். ஸோ அவங்க கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்க, அவங்களுடைய கபோர்டு மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி லாக்கர்ஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே சார். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட எப்படி இருக்கும் சார்? சார் நம்ம லாக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ஸ் 1956 சார். நம்ம இது 3வது தலைமுறையா பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்ப நம்ம இந்த லாக்கருடைய வந்து பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா, லாக்கர் ஆப்ரேட் பண்ண சாவி காணாம போயிருச்சு, சர்வெண்ட் யாரும் எடுத்துட்டாங்க, அவங்க போட்டா லாக்கர் திறக்காது சார். ஓ அந்த மாதிரி. இப்ப நீ யூஸ் பண்ற சாவி காணாம போயிருச்சு, சர்வெண்ட் யாரும் எடுத்துட்டாங்க, அவங்க போட்டா லாக்கர் திறக்காது. காரணம் என்ன அப்படின்னா, லாக்கர் வாங்கலே மாஸ்டர் கீன்னு கொடுப்போம். இந்த மாஸ்டர் கீயால திறந்து லாக் பண்ணா பழைய கீ டம்மி ஆயிரும், வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது சார். ஓ அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம பண்ணிட்டு நம்ம லாக்கர்ல ஆரம்பத்து சின்ன லாக்கர்ல இருந்து பெரிய லாக்கர் வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட அந்த மாதிரி தான் சார். ஓகே 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 ஓகே. ஸோ இதனால சேஃப்டியா நம்ம பொருளை வச்சுக்க முடியும். 100% கேரண்டி சார். ஓகேங்க சார். ஓகே. இது வந்து கஸ்டமர் மெஷர்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்கோம். அவங்க நீங்க கேட்ட மாதிரி பாருங்க 12 mm திக்னஸ் சார். ஓகேங்க சார். இங்க பாருங்க டோர் வந்து பாத்தீங்கன்னா 12 mm திக்னஸ் சார். ஓகே. ஸோ அவங்க எந்த மாதிரி திக்னஸ் கேட்கறாங்களோ அந்த மாதிரி திக்னஸ் பண்ணி கொடுப்போம் சார். இது இருக்க எல்லாமே இதே மாதிரி லாக்கர் தான். இப்போ இந்த லாக்கர் பாருங்க, ஒரு சின்ன லாக்கரு. ஓகே. லெக் வச்சு கேட்டிருப்பாங்க, பண்ணியிருப்போம் சார். ஓ கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி. ஓகே ஓகே ஓகேங்க சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸோ நாங்கள் போட்டால் வந்து ஓப்பன் ஆயிரும், சர்வெண்ட் போட்டால் ஓப்பன் ஆகாதுன்னு சொன்னீங்க, அது எப்படிங்க சார்? ஓகே, அது பார்த்துடலாம் சார். இப்போ இந்த லாக்கர் வாங்கில உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 செட் சாவி தருவோம் சார். ஓகே. 1 2ன்னு ஃபர்ஸ்ட் சாவி நம்பர் 1 கொடுத்துட்டு சாதாரண பீரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க. அப்புறம் சாவி நம்பர் 2 கொடுத்து பூட்டிடுங்க சார்.
1 வருஷமோ 2 வருஷமோ நீங்க ஆப்ரேட் பண்றீங்க, இந்த சாவி காணாம போயிருது, சும்மா கையில வச்சுக்கோங்க சார். ஓகே. அப்ப நாங்க லாக்கர் வாங்கல இதே மாதிரி உங்களுக்கு மாஸ்டர் கீன்னு ஒன்று தருவோம் சார். ஓகே. இதால ஓபன் பண்ணுங்க. அதே மாதிரிதான் சாவி நம்பர் 2 கொடுத்து திறக்கணும், அப்புறம் சாவி நம்பர் 1 கொடுத்து திறங்க. இப்போ உள்ள உங்க திங்ஸ் எல்லாம் சேஃபா இருக்கான்னு பாக்குறீங்க, பார்த்தாச்சு. ஓகே. திரும்ப அகைன் லாக் பண்ணுங்க. 1ஆம் நம்பர்ல பூட்டியாச்சு. ஓகே. திரும்ப நான் அகைன் 2ஆம் நம்பர்ல பூட்டிடுறேன். இப்ப யாராவது அந்த சாவியை கொண்டு வராங்க, அதாவது வந்து காணாம போன சாவியை யாராவது கொண்டு வராங்க. ஓகே. இதே சாவியை அவங்க போட்டாங்கன்னா லாக்கர் திறக்காது சார். திறக்காதுங்களா? பாருங்க, திறக்காது. 2ஆம் நம்பரும் திறக்காது. ஓகே. 1ஆம் நம்பரும் திறக்காது. சோ 1ஆம் நம்பர் திறக்கல, 2ஆம் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சாவி டம்மி ஆயிரும் சார். நம்ம லாக்கருக்கு யாருமே அவங்க டூப்ளிகேட் சாவி சேர்க்க முடியாது சார். சூப்பர். இன்னொன்னு பாருங்க, ரெண்டுமே வெவ்வேறு லீவர் சார். ஓகே. ஸோ இங்க சிங்கிள் கீ ஹோல் தான் சார் இருக்கு. நம்ம லாக்கருக்கு நம்ம இடத்துல உட்காந்து யாருமே டூப்ளிகேட் கீ ஃபைல் பண்ண முடியாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த லாக்கர் நீங்க பார்க்கலாம், என்னடா சின்னோண்டு லாக்கரா இருக்கேன்னு. சும்மா லாக்கரை மட்டும் தூக்கி பாருங்க, தூக்க முடியாது சார். கண்டிப்பா செம வெயிட்டா இருக்கும். ஆமா சார், 35 கிலோ வெயிட் இருக்கும் சார் இந்த சின்ன லாக்கரு. ஓகே. இந்த 12, 18, 12ங்கிற லாக்கர் வந்து நமக்கு 35 கிலோ வெயிட் இருக்கும் சார். அடுத்த லாக்கர் பாத்தீங்க அப்படின்னா 15, 18, 15 இருக்கும். அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 45 கிலோ வெயிட் இருக்கும். இந்த பூமிக்குள்ள வைக்கிற லாக்கர் சும்மா டோரை மட்டும் தூக்கி பாருங்க சார், என்ன வெயிட் இருக்குன்னு தெரியும் சார். டோரை மட்டும் தூக்கி பாருங்க. தூக்க முடியாது, மினிமம் 20 கிலோக்கு மேலதான் இருக்கும். என்ன ரீசன்னா சார், எந்த ஒரு பொருளையுமே அவங்க அட்டம் பண்ண போறது வந்து சுத்தியில வச்சு உடைக்கலாமான்னு கூட தம்பி கேட்டாரு. சுத்தியில வச்சு உடைக்கிறது நெம்புறது எல்லாமே டோர்ல தான் சார் பண்ண முடியும். அதனாலதான் சார் டோர் வந்து நாங்க வந்து நல்லா வெயிட்டாவே போட்டுருவோம். அதுக்கு தான் 6 mm ல இருந்து 12 mm வரைக்கும் நாங்க டோர் போடக்கூடிய காரணம் வந்து யாரும் குத்த முடியாது, நம்ப கூடாதுங்கிறதுக்காக தான் சார். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி லாக்கர் பாத்தீங்க அப்படின்னா சார், நகைக்கடையில வைக்கிற மாதிரி லாக்கரு. 3 பக்கம் ஷூட்டிங் போல்ட் வந்துடும், எல்லா பக்கமும் ஷூட்டிங் போல்ட் வந்துடும். உள்ள ஒரு டாப் லாக்கர் ஒன்று இருக்கும். சோ ஸ்பேசியஸா. ஆமா சார், 4 தட்டு இருக்கும். ஓகே. அவங்க வந்து இதுல ஜுவல்லரி பாக்ஸ் வச்சுக்கலாம், கேஷுவல் திங்ஸ், அவங்க என்ன டாக்குமெண்ட், பேப்பர், ஃபைலு எல்லாமே அவங்க இதுல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 8 சாவி வரும். இந்த இடத்துல ஒரு நம்பர் லாக் வந்துடும். ஓகே. இங்க 2 சாவி வந்துடும், இங்க 2 சாவி வந்துடும். ஓகே. ஸோ 4 8 சாவி வந்துடும் சார். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வந்து லெக் கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டீல்ல தான் பண்ணியிருக்கோம். ஆமா, ஃபுல்லாவே வந்து எம்எஸ் சார். 4 mm பாடி, 8 mm டோரு. சில கஸ்டமர் வந்து 5 mm பாடி, 10 mm டோர் கேட்பாங்க. சில கஸ்டமர் வந்து 6 mm பாடி, 12 mm டோர் கேட்பாங்க. அவங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸும் பண்ணி தருவோம், திக்னஸும் பண்ணி தருவோம். ஓகே ஓகே. ஸோ இதனால வந்து நம்ம செம குவாலிட்டியில பண்ணி கொடுத்துருக்கோம். 100% கேரண்டி சார். ஓகே சார். நம்ம வந்து இங்க மட்டும் மதுரையிலேயே 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார். சூப்பர் சார். ஸோ நம்மகிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ்னா என்ன வருதுங்க சார்? 9500 இருந்து லாக்கர்ஸ் இருக்கு சார். ஓகேங்க சார். 9000 ரூபாயில இருந்து உங்களுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் லாக்கர்ஸ் இருக்கு சார். ஓகே. சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸும் மாறும். பிரைஸ் மாறும் சார். ஓகேங்க சார். அடுத்த மாடல் பார்க்கலாங்களா? வாங்க சார். எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க பிரதர். ஸோ லாக்கருக்கும் பூட்டுக்கும் வந்து ஃபேமஸே திண்டுக்கல் தான். கரெக்ட். ஸோ நம்ம மதுரையில பண்றோம். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்ட் பிரதர், நல்ல கொஸ்டின். அதாவது திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வந்து மெட்டீரியல்ல வந்து லப்பம் பார்த்து பெயிண்ட் அடிப்பாங்க பிரதர். ஓகே. நம்ம பாத்தீங்கன்னா பியூர்லி பவுடர் கோட்டட். பவுடர் கோட்டட். ஆமா. இந்த பவுடர் கோட்டட்ல என்ன பாத்தீங்கன்னா பெனிஃபிட்னா 5 மணி நேரம் ஓவன்ல இருந்து வெளியில வருது பிரதர். அப்ப கண்டிப்பாக நம்ம உள்ள வைக்கக்கூடிய தங்கமோ வெள்ளியோ கருக்காது பிரதர். கருக்காது. அதாவது இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ஆமா, அவங்க அந்த காலத்து டெக்னாலஜி. அது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இரும்பு பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அவங்க உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா கான்கிரீட் பேக்கிங் போட்டுருப்பாங்க. நம்மளது வந்து பியூர் ஷீட் தான் பிரதர். 4 mm பாடி, 6 mm டோர், 4 mm பாடி, 8 mm டோர், அப்படிதான் நம்ம பண்ணுவோம். சோ அப்ப அவங்களுக்கு வந்து உள்ள யூட்டிலைசேஷன் வந்து யூசேஜ் குறைஞ்சிரும். ஒரு பெரிய லாக்கரா இருக்கும், அந்த லாக்கரை திறந்தா உள்ள இன்னொரு லாக்கர் இருக்கும். அப்ப அவங்களால உள்ள யூட்டிலைஸ் பண்ண முடியாது. நம்ம சின்ன லாக்கரா இருந்தாலும் நமக்கு சிங்கிள் டோர்னால உள்ள யூட்டிலைசேஷன் யூசேஜ் கிடைக்கும் பிரதர். கண்டிப்பா. அப்ப நமக்கு வந்து பின்னாடி வந்து லாக்கர்ல 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் பிரதர். ஓகே சார். இப்ப நீங்க வந்து இன்னைக்கு 10 பவுன் நம்ம வீட்டுல நகை இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அது 18 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு பிரதர். கண்டிப்பா. எல்லாருமே அந்த 18 லட்சம் ரூபாய் நகை எங்க வைக்கிறாங்க? பீரோல வைக்கிறாங்க, இல்லாட்டினா தலானி கீழே வைக்கிறாங்க, அப்படி இல்லாட்டினா பானைக்குள்ள வைக்கிறாங்க. அதெல்லாம் சேஃப்டியான்னு கிடைச்சா சேஃப் கிடையாது. ஓகே. அப்ப இந்த மாதிரி லாக்கர்ல வைக்கிறோம்.
இந்த லாக்கர் நம்ம கிட்ட சின்ன லாக்கரே 18 கிலோ வெயிட்ல இருந்து இருக்கு பிரதர். ஓகேங்க சார். ஆனாலும் நாங்க என்ன வெயிட்டா இருந்தாலும் 45 கிலோ 100 கிலோ வெயிட்டா இருந்தாலும் உங்க வீட்டுல வச்சுட்டு பின்னாடி நீங்க வந்து வால்ல பிக்ஸ் பண்ணிடணும் பிரதர். வால்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 100 பேர் பிடிச்சி இழுத்தாலுமே லாக்கர் வராது. அப்ப நம்ம உள்ள வைக்கக்கூடிய வேல்யூபிள்ஸுக்கு நமக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். படுத்தா வீட்டுல படுத்தா தூக்கம் வரும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. சோ இப்ப அவங்களுக்கு என்ன சைஸ்ல கேக்குறாங்களோ அது மாதிரி நம்மளால ரெடி பண்ணி தர முடியுங்க. ஆமா, அவங்களுடைய கபோர்டு சைஸுக்கு நம்மளால லாக்கரை இமீடியட்டா பண்ணி வித்தின் a week உள்ள கொடுக்க முடியும். ஓகே. ரெடி ஸ்டாக்கா இருந்தா இன்னைக்கே டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே. ஒருவேளை அவங்க கேட்கிற மெஷர்மெண்ட்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு டைம் எடுத்து நீங்க பண்ணி கொடுத்து வித்தின் a week கேட்போம். ஓகேங்க. ஓகேங்க சார். இப்ப பேங்க் லாக்கருக்கும் நம்மளோட லாக்கருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கண்டிப்பா சார். ஆக்சுவலா பேங்க் லாக்கர் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு ஃபங்க்ஷன் சார். அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், நம்ம போய் நகையை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம கண்டிப்பா போய் வீட்டுல கொண்டு வந்து வச்சாதான் திங்கட்கிழமை காலையில முகூர்த்தத்துக்கு போட்டு போக முடியும் சார். கண்டிப்பா. அப்ப லேடிஸ் மட்டும் கண்டிப்பா பேங்க் போக முடியாது சார். இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பேங்க்ல கூட்டமா இருக்கும். நம்ம போய் வெயிட் பண்ணணும் சார். வெயிட் பண்ணி அப்புறம் தான் நீங்க நகை எடுக்க முடியும். இன்னொன்னு அங்க நீங்க டெபாசிட் கொடுக்கணும். அது போக வருஷ வாடகை கொடுக்கணும். சோ நம்ம வீட்டுல இருந்து நீங்க வந்து போயிட்டு வர டைமிங் இருக்கு சார். இந்த லாக்கரை பொறுத்த வரைக்கும் 24/7 சார். ஓகேங்க சார். உங்களுக்கு வந்து டைமிங் கிடையாது, நாள் கிடையாது, டேட் கிடையாது, எதுவுமே கிடையாது சார். எப்ப வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் சார். இந்த மாதிரி லாக்கர்ஸ் வந்து 24/7 சார். ஓகேங்க சார். ஸோ பேங்க் லாக்கரை விட நம்ம வீட்டில் இந்த லாக்கர் வந்து நல்லா சேஃப்டியா இருக்கும்னு சொல்றீங்க. ஆமா, 100% சேஃப் சார். ஓகேங்க சார். ரெகுலரா நமக்கு ஆஃபீஸ் வரணும்னா இந்த என்ன டைமிங்ல வரணும் சார்? நம்ம வந்து 24/7 சார். ஓகே. எந்த கஸ்டமர் கேட்டாலும் நைட் எத்தனை மணியோட வருவோம் சார். நம்ம ரெகுலர் ஆஃபீஸ் டைமிங் வந்து 9 to 9 சார். ஓகேங்க சார். பட் ஒரு கஸ்டமர் வரோம் சார், நாங்க வந்து நைட் 11 o'clock ஆகும் 10 o'clock ஆனா கூட அவங்கள வந்து ரீச் பண்ணிடுவோம் சார். ஓகே. பொருள் வந்து எங்க வைக்கணும் வீட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல வந்து சவுத் வெஸ்ட் கார்னர்ல நார்த் ஃபேசிங்ல இருந்தா தான் அது குபேர மூலைன்னு சொல்லுவாங்க சார். ஓகே. அப்படி அந்த ராசி பார்த்து வாங்குறவங்க ஒரு பொருளை வாங்கினாங்கன்னா அந்த பொருள்கிட்ட இன்னமும் அவங்க வாங்க வீட்டுல பொருள் சேர்ந்துகிட்டே இருக்கணும் சார். கண்டிப்பா. சோ அந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையான ப்ராடக்ட் தான் நம்ம ப்ராடக்ட். ஒரு பொருளை வாங்கிட்டாங்கன்னா அந்த பொருளை கூட திருப்பி கொடுக்க மாட்டாங்க. காரணம் இந்த மாதிரி லாக்கர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க சார். கண்டிப்பா. ஸோ நம்ம ஆஃபீஸுக்கு ஒரு முறை ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நம்மகிட்ட அவங்க ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் வந்து நம்பிக்கை, நாணயம், கைராசி சார். சூப்பர்.